ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வேயார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டே 3 கிளாஸில் பிரேஸ்லெட் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பிரேஸ்லெட் மெஷர் பண்ணோம் அண்ட் அதை தவிர ஸ்டாண்டர்ட் சைஸஸுமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த சீரீஸோட கிளாஸஸ் உங்களுக்கு ஆர்டராக நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ச் டேப்பில் நம்ம இங்கே ஒரு போன் இருக்குது தெரியுதா, இந்த இடத்துல தான் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்ச் டேப் எப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக, அதாவது ரொம்ப இப்படி இறுக்கியும் பிடிக்கக்கூடாது, இவ்வளோ லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா, இப்போ எனக்கு பாருங்களேன், நார்மலாக வச்சுருக்கேன், டைட்டாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை, நார்மலாக வச்சுருக்கேன். எனக்கு அப்ராக்ஸாக ஒரு 6 இன்ச் வருது, தெரியுதா? அப்ராக்ஸாக 6 இன்ச் வருது. ஸோ இதுதான் என்னோடய ஹேண்டோட மெஷர்மெண்ட். இப்போ 6 இன்ச் பின்னால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வரும், சென்டிமீட்டரில், ஓகேவா? ஸோ என்னோடய அப்ராக்சிமேட்டான இது இதுதான். ஸோ என்னோடய இது 6 இன்ச்சு. ஸோ நான் பிரேஸ்லெட் செய்யும் போது நான் ஒவ்வொரு பீட்ஸாக போட்டுட்டு 6லேருந்து ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா வைப்பேன். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான சைஸ். இப்போ எனக்கு 6 இன்ச்சு நான் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். 6 வந்தக்கப்புறம் ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஸோ அது ஒரு கரெக்ட் சைஸ். இப்போது நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க, அவங்க பக்கத்தில் இல்லை, வேறு ஊரில் இருக்காங்க, இல்லை வேறு எங்கேயோ இருந்து உங்களுக்கு ஆர்டர் தராங்க. அவங்ககிட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னா, இதே மாதிரி மெஷர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லணும். லைக் இதே மாதிரி அவங்களுக்கு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறது தான் பெஸ்ட். இன்கேஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ச் டேப் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஏதோ ஒரு பேப்பர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்க சொல்லுங்கள். இப்படி அவங்க வச்சுட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அப்ராக்ஸாக எனக்கு இந்த இடம் வருது, கரெக்டாக? ஸோ நான் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ண சொல்லிடுங்க. இப்போது மார்க்கிங் பண்ணிட்டு அவங்களே பக்கத்தில் ஒரு ஸ்கேல் வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்கேலில் நான் வச்சேன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதே ஒரு 15 சென்டிமீட்டர் வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ இன்ச் டேப் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து இப்போ அவங்களால இன்ச் டேப்பும் எடுக்க முடியல, இந்த மாதிரி பேப்பரும் எடுக்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷனில் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது. இது யூனிவர்சலாக ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட். ஆனால் இது 100% கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச். ஆனால் இங்கே 4 to 5 இயர்ஸுக்குமே 6 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியும் கேசஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களோட கை சம்டைம்ஸ் நம்ம கையோட பெருசாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நான் பார்த்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கே 6.5 இன்ச், அதாவது என் கையோட பெரிய கை. அந்த குழந்தை ஒரு யூகேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ தான் படிக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைஸ் சார்ட் ஒரு யூனிவர்சல் சைஸ் சார்ட் தான். இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாட்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இதெல்லாம் இன்ச்சு, இதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் நீட்டாக காட்டுறேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு தேர்ட் ஆப்ஷனாக தான் நீங்கள் இந்த சைஸ் சார்ட்டை யூஸ் பண்ணணும். இது ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட். இப்போ அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னா நீங்கள் ஏஜ் இப்போ 3 to 6 months அப்படின்னா ஓகே, அப்ராக்ஸாக 4.5 இன்ச் இருக்கும். அது இப்போ சப்போஸ் இன்ச்சில் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் சென்டிமீட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், 11.5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு பிரேஸ்லெட் சார்ட் தான் இது. பட் இது 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ மென்னுக்கு எப்படி பார்க்கணுன்னா, மென்னுக்குமே இதே மாதிரி தான் பார்க்கணும். மென்னுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க கை இப்போ சின்ன வயசுலேயே அவங்க கை குண்டாக இருக்கும், இல்லை ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கை ஒல்லியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு இன்ச் டேப் தான். இன்ச் டேப் இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறவங்க எல்லார்ட்டையுமே இன்ச் டேப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இருக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் மெத்தட் சொன்னேன்.
இந்த பேப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஸ்கேலும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி அவங்களோட ரிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இது பண்ணி அந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணி சொன்னாங்கன்னா உங்களால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு 6 இன்ச் வருதுன்னா நீங்கள் இங்கேருந்து ப்ரேஸ்லெட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து அடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? இங்கே வரைக்கும் உங்களுக்கு பீட்ஸ் வந்த பிறகு நீங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பீட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரேஸ்லெட் மெஷர் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போது மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஒரு ப்ரேஸ்லெட் எப்படி மெஷர்மெண்ட்டோடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ பண்ணி பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ என் கை பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில். ஸோ நான் இப்போ 6 இன்ச்சுக்கு வந்து இது பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் 2 சைடு இப்படி பிடிச்சிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறும். ஏன்னா இப்போ ஒரு பீட் தள்ளி இருந்தால் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இன்ச் டேப்பில் இப்படி வச்சு பாருங்கள். ஓகேவா? இன்ச் டேப்பில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 6 இருக்குது. ஸோ 6 இன்ச்சில் என்ன சொன்னேன்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பீட் ஆட் பண்ணணும். உங்களுக்கு வர சைஸில் அடிஷ்னலாக ஒரு பீட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் சைஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் எப்படி ப்ரேஸ்லெட்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் என்ன, அதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.